உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மே கம் இன் மேடம். வாங்க உட்காருங்க. தீபாவை பாத்தீங்களா? பார்த்த மேடம். உங்களை பார்த்ததும் தான் குழந்தை கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பா. தினம் அம்மா எப்ப வருவாங்கன்னு என்கிட்ட ஆசையா கேட்டுக்கிட்டே இருப்பா. நானும் அவகிட்ட இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு ஏதாவது சமாதானம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு உங்க ஏக்கத்தினால அவளுக்கு ஜுரமே வந்துருச்சு. அம்மா அம்மான்னு முணங்கிக்கிட்டே இருந்தா. அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா போச்சு. சாரி மேடம். பரவாயில்ல மேடம். எப்போ குழந்தைய பார்க்க அடிக்கடி வருவேன். இந்த தடவை ஃபேமிலி ப்ராப்ளத்தால கொஞ்சம் கேப் விழுந்து போச்சு. அதான் என்னால வர முடியல. குழந்தை இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு ஜுரத்துக்கு மாத்திரையும் கொடுத்துருக்கேன். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவளை இங்கேயே வச்சிருக்க போறீங்க? அவளுக்கு உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. அதனாலதான் அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அவளை நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது நல்லது. நீங்க சொல்ற எல்லாம் புரியுது மேடம். ஆனா இப்போ தீபாவை என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. என்னோட ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் இப்ப அவளை கூட்டிட்டு போனா 1008 கேள்வி வரும். அதான் முறையா தத்தெடுத்து கூட்டிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ளோ சீக்கிரமா மகேஷை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டதே தீபாவை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகுதா. மகேஷ் கிட்டயும் இந்த விஷயத்த நான் பேச போறேன். இன்னும் 10 நாள்ல எங்க கல்யாணம் முடிஞ்சிரும். அப்புறம் ஒரு வாரத்துல தீபாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா, இவ யாருன்ற உண்மை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கல்யாணம் ஆன கையோட குழந்தைய தத்தெடுக்க உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வேற வழி இல்ல. பேசிதான் சம்மதிக்க வைக்கணும். இல்லனா தீபாவோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடும். நீங்க குழந்தைய தத்தெடுக்க உங்க உட்பி மகேஷ் சம்மதிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவரு சம்மதிச்சிருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மேல நிறைய அன்பு பாசம் வச்சிருக்காரு. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. என் விருப்பத்தை சொன்னா மறுக்காம ஒத்துக்குவாருன்னு நம்புறேன். கல்யாணத்துக்கு பிறகு குழந்தைய தத்தெடுத்துட்டு போனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். தீபா இப்போ தூங்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பாத்துக்கோங்க. என் மேரேஜ் முடிஞ்சதும் முத வேலையா தீபாவை தத்தெடுத்து என் கூடயே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் அவளை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம். நோ ப்ராப்ளம் மேடம். நான் வரேன் மேடம். ஓகே. அக்கா, என்னக்கா ரொம்ப நேரமா உன்னை ஆளே காணோம்? எங்க போயிருந்த? அதுவா, என் ஃப்ரெண்டு கால் பண்ணிருந்தா, அதான் போய் பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டுக்கா? எந்த ஃப்ரெண்டா இருந்தா என்ன? எதுக்கு நீ கேக்குற? அக்கா, நான் சாதாரணமா தான் கேட்டேன். இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற?
அதானே, அவ யதார்த்தமா தானே கேட்டா. நீ எதுக்கு எரிஞ்செரிஞ்சு விழற? அது வந்து கொஞ்சம் தலைவலிமா, அதான். சாரி ஸ்வாதி. ரேவதி, உள்ள வாங்க. சிலம்பா, பாத்தியாப்பா, கரெக்டா வந்துட்டா. இவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது சிலம்பா. வணக்கங்க. ரேவதி, சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்லையே, தாராளமா போய் பேசு. தேங்க்ஸ் மேடம். வா ரேவதி. புடி. என்ன தனியா கூப்பிட்டீங்க? அது வந்து ஏன் தயங்குறீங்க? தைரியமா சொல்லுங்க. ஒரு ஹெல்ப் கேட்கணும். உன்கிட்டயே மறுபடியும் மறுபடியும் கேட்க கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஆனா வேற யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. எங்களுக்குன்னு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? விஷயத்த சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை ரேவதி, கல்யாணம் வருதுல்ல. ஆமா. மகேஷோட சொந்தம் ஏன் சொந்தம்னு கொஞ்சம் பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. சில செய்முறைகள்லாம் செய்யணும். கொஞ்சம் நகை வேற எடுக்கணும். எங்க கையில சுத்தமா பணமே இல்லை. அதான் கொஞ்சம் பணம் தேவைப்படுத. உன்கிட்ட தான் கேட்டாகணும். எங்களுக்கு வேற வழி இல்லை. இதுக்கு தான் என்ன தனியா வர சொல்லி பேசுனீங்களா? என்னங்க நீங்க அதை அங்கேயே கேட்டிருக்கலாம்ல. நீங்க வாங்க. என்ன ரேவதி, மாயா என்ன சொல்றாங்க? அம்மா, விஷயம் வேற ஒன்றும் இல்லைம்மா. கல்யாண சம்பந்தமா ட்ரெஸ் நகையெல்லாம் எடுக்க இவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு சங்கடப்பட்டுட்டு தான் என்ன தனியா கூட்டிட்டு போய் கேட்டாங்க. இவ்வளவுதான விஷயம்? இதுக்கா இவ்ளோ தயங்குனீங்க? சிலம்பம், நாம இவகிட்ட பணம் கேட்டா இவ நம்ம வீட்லயே வாங்கி நமக்கே தருவாளா? இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, அவங்களை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.